முருகர் கோவில் பேர் சௌந்தரநாயகி சமேத கைலாசநாதர் கோவில் இருக்கிற இந்த கிராமத்துக்கு பேர் கோவில் கடம்பனூர். கோவில் கடம்பனூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிற ரோட்டில் கீவலூர் வரும். கீவலூரை தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ரோட்லேயே இந்த கோயிலுக்கான லெஃப்ட் சைடில் இடம் தெரியும். அது பார்த்துட்டு நம்ம இறங்கணும். கோவில் கடம்பனூர் கைலாசநாத சுவாமி கோயில்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப்லாமே காட்டும். ஸோ இப்போ இதுதான் அந்த கோயிலுடைய முன்முகப்பு. கோபுரம்லாம் கிடையாது, ரொம்ப புல்லெல்லாம் முளைச்சது. இப்போ பரவாயில்ல, பசங்களாவது விளையாடுறானுங்க, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ அதுவும் இல்லைனா ரொம்ப பாம்பு பள்ளி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது சௌந்தரநாயகி அம்பாலோட சந்நிதி தான் அங்கே இருக்குது. நேரம் இங்கே சுவாமி இருக்கார். ஸோ இந்த கோயிலுக்கு பேர் பார்த்திங்கன்னா கோவில் கடம்பனூர். கடம்பன் முருகனை குறிக்கிறது. ஏன் அப்படின்னா, திருச்செந்தூரில் சம்ஹாரம் பண்ணின பின்னாடி தனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்ததுனால பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிறதுக்காக முருகர் 9 ஸ்தலங்களில் சுவாமியை வழிபட்டு தன்னுடைய தோஷத்தை போக்கிக்கிறாரு. அந்த 9 தான் நவ கடம்ப ஸ்தலம்னு இந்த ஏரியாவில் இருக்குது. அதில் ஒன்று தான் அதாவது அதில் தலையாயது முதலான கோயில் இந்த கைலாசநாத சுவாமி கோவில் இருக்கிறது. கோவில் கடம்பனூர் துர்கர் பாருங்கள். தனியாக இங்கே ஒரு பால தண்டாயுதபாணி இருக்கார், அந்த தலபுராணத்தை குறிக்கும் வகை. ஸோ இவர் தான் சுவாமியை வழிபடுறார். ஸோ இதுதான் இந்த கோயிலோட பிரைமரி தலபுராணம். அதுக்கு அடுத்த தலபுராணம்னா ஒரு முடவன், அதாவது தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு முடவன் சுவாமியை பார்க்க முடியலங்கிறதுனால நந்தி அவரும் இங்கே திருப்புன்கூறு போல் தள்ளி இருக்க சொல்கிறாரு. அந்த நந்தி அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பில் இருக்கிறதுனால அந்த முடவனுக்கு காட்சி தெரியுது. பக்கத்தில் இருக்கிற குளத்தில் போய் முங்கிட்டு வாங்குறாரு. குளத்தில் முங்கிட்டு வந்தோன்னா தன்னுடைய குஷ்டமெல்லாம் போகிறதையும் அவன் பார்க்குறான். ஸோ அந்த மாதிரி வரலாறுகள் கொண்டு தான் இந்த இளங்கடம்பனூர், கோவில் கடம்பனூர். ஸோ இதேமாரி ஆழிக்கடம்பனூர், அகரக்கடம்பனூர், இளங்கடம்பனூர், பெருங்கடம்பனூர், கடம்பர வாழ்க்கை, கீவலூர், இந்த மாதிரி கோயில்கள்லாம் இங்கே அந்த 9 கோயில்களும் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம நேராக பார்க்குறது சௌந்தரநாயகி அம்பாலோட சந்நிதி. அதை திறக்கும்போது பார்ப்போம். ஸோ அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இங்கே அந்த பக்கத்தில் அகரக்கடம்பனூர் அப்படிங்கிற ஊரோட கோயில் ரொம்ப சிதிலமாகி உடஞ்சி போயிட்டதுனால இந்த சுவாமி அம்பாள் இங்கே கொண்டு பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் கிட்டத்தட்ட நம்ம 2 கோயிலை பார்த்த மாதிரி கணக்கு. இங்கே அகரக்கடம்பனூர் விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் இப்போ நேராக தெரிகிறார். இங்கே இப்போ நம்ம பார்க்குறது சௌந்தரநாயகி சமேத கைலாசநாதர் ஆஃப் கோவில் கடம்பனூர், வேர் வி ஆர் ஸ்டாண்டிங். ஓகே, நான் உங்களை இன்னொரு கோயிலில் பார்க்குறேன். நன்றி.